பராசக்தி படம் பார்க்க தான் தியேட்டருக்கு வந்திருக்கோம். ஒருவேளை ஜனநாயகன் படம் பார்க்க வந்திருக்கோமோ, அந்த அளவுக்கு ஜனநாயகன் போஸ்டர் தாங்க இருக்குது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ டிசப்பாயிண்டட். பட் இருந்தாலும் பராசக்தி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. பராசக்தி படத்தை பார்க்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். சென்னை வடபழனியில் இருக்கிற கமலா தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். சின்னதாக ஒரு போஸ்டர் இருக்குங்க, பராசக்தின்னு. படம் பராசக்தி படம் ஓடுதுடா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கமலா தியேட்டருக்கு வந்திருக்கோம். பராசக்தி படம் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சில காரணங்களால் அது ரிலீஸ் ஆகலை. எங்கே பார்த்தாலும் ஜனநாயகன் போஸ்டர் தான் இருக்குது. ஆனால் பராசக்தி போஸ்டர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்ம பராசக்தி படம் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஒருவேளை ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஜனநாயகன் படம் பார்க்குறதுக்காக நம்ம வந்திருப்போம். ஆனால் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால இப்போ பராசக்திக்கு தான் எல்லாமே புக் ஆகிருக்கு. எல்லாமே பராசக்தி ஃபுல்லாகவே புக் ஆகிடுச்சு. எல்லாமே ஃபுல்லு. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நம்ம பராசக்தி படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பராசக்தி படத்தில் யார் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சிவகார்த்திகேயன், அதர்வா அண்ட் ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா, இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்றத படத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ போய் படத்தை பார்க்கலாம். படம் 6:25 PM தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம படம் பார்க்க போகலாம். டைம் இப்போ 6 மணி தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ தேட்டருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேட்டரில் என்ட்ரு ஆகலாம், உள்ளே போகலாம். படத்துக்கு முன்னாடியே நம்ம 1/2 hour முன்னாடியே தான் உள்ளே போகிறோம். எங்கே பார்த்தாலும் ஜனநாயகன் போஸ்டர் தான் இருக்குது. அவங்களோட எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இப்படி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் ப்ரீவியஸ் ஷோ போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஷோ நம்ம போக முடியும். இன்னும் 25 மினிட்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்க்ரீன் 2 மேலே போகணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க, மேலே போகலாம். நிறைய பேர் பராசக்தி படத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட்டமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் 1/2 hour இருக்குது. இனிமேல் தான் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. 6:25 இப்போ 6:10 ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம படம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 15 மினிட்ஸில் நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, ஓரளவு நிறைய பேர் வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம பராசக்தி படத்தை பார்க்க போகிறோம். கமலா தியேட்டரில் இருக்கிற செகண்ட் ஸ்க்ரீன் 2 இங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த கூட்டத்துக்குள்ளே மெதுவாக நகர்ந்து போகிறதுக்கு நம்ம பேசாமல் கூட்டம்லாம் போய் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சீட்டு எங்கேயும் ஓடாது. நம்ம சீட்டு அங்கேயே தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டாச்சு. ஸோ மெதுவாக போகலாம். படம் பார்க்குறதுக்காக எல்லாம் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஒரே கூட்டமாக இருக்குது. எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணிவிட்டு மெதுவாக இந்த கூட்டத்துலையும் இல்லாமல் லாஸ்ட்டில் போய்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ரஜினி சார் தான் சொல்லுவார், பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சிவாஜி படத்தில் சொல்லுவார். இப்போ சிவகார்த்திகேயன் நிஜமாகவே பராசக்தி ஹீரோவாக ஆகிட்டாப்புல. அதுக்காகவே படத்தை எடுத்து நான் தாண்டா பராசக்தி ஹீரோ அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ரஜினிக்கு போட்டியா? ஓகே, இப்போ நம்மளும் உள்ளே போகலாம். கூட்டம்லாம் கம்மியாகிடுச்சு. இப்போ நம்மளும் தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். நம்ம சீட்டு பார்த்தீங்கன்னா H4. ஸோ
ஸோ நம்ம H4ல் வந்து நம்ம சீட்டை வச்சாச்சு. பராசக்தி படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் வந்து ஜனவரி 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நம்ம இப்போ வீடியோ போடுறது வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, படம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். படம் வந்து ஒரு வரலாற்று கதையை பேஸ் பண்ணி தான் படம் பண்ணியிருக்காங்க. படம் வந்து கதையை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா என்ன நடந்ததோ அதோ அவங்க வந்து படமாக எடுத்து வச்சுருப்பாங்க. இந்தி திணிப்பு போராட்டம் அதை பேஸ் பண்ணி தான் படம் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னாலுமே அந்த போராட்டம், நிறையா போராட்டங்கள் நடந்தது, அது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த ட்விஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. படம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். படம் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ஓகே ரகம் தான், செம்ம அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வந்து ஓகேவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாட்டு வந்து ஒரு சில பாட்டுகள் நல்லா இருந்தது, மற்றபடி எல்லா பாட்டுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விட பெஸ்ட்டாக யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயம் ரவி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவர் வந்து வில்லனிசம் வந்து ரொம்ப நல்லா சூட்டாக ஆணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதர்வாவும் வந்து சிவகார்த்திகேயன் தம்பியாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இடையிலே வந்து இறந்துருவார் படத்தில். ஸோ வந்து அவரோட போர்ஷன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலாவும் அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலீலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழ் மூவி அப்படின்றதுனால இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்ரீலீலாவோட தெலுங்கு மூவிஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன், பட் அந்த அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு படத்தில் அவங்க செம்மையாக பண்ணியிருப்பாங்க, அந்த லெவலுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் தமிழ் படத்தில் இது வந்து அவங்க ஃபஸ்ட் மூவி. அதே மாதிரி ஜெயம் ரவியும் இதுதான் வந்து வில்லனாக வந்து ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. வில்லன் நல்லா சூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா படம் வந்து ஓகேவாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி சுதா கொங்காரா டைரக்ட் பண்ண சூரரை போற்று படம் அளவுக்கு இது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக இல்லை, ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மேக்ஸிமம் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 7 நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ லேட்டாக போகிறோம் அப்படின்றதுனால எல்லாரும் பார்க்காம இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் ஒப்பீனியனை இப்போ நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you.